பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் நுழையும் வழிகளை துல்லியமாக கண்டுபிடித்து வைத்துக் கொண்டு பயங்கரவாதிகளை நம் நாட்டுக்குள் தொடர்ந்து அனுப்பி வந்த ஹியூமன் ஜிபிஎஸ் என அழைக்கப்படும் பயங்கரவாதி பாகு கானை நம் நாட்டின் ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். இந்த நிலையில்தான் பாகு கான் குறித்து திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு சோறூட்டியும் பாலூட்டியும் வளர்த்து வருகிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகளை அனுப்பும் முயற்சியில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நுழைந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். அதன் பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலமாக நம் நாடு பாகிஸ்தானுக்கு சம்மட்டியடி கொடுத்தது. பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. விமானப்படை தளம், ராணுவ தளங்களும் சேதமாகின. நம் நாட்டின் துல்லியமான தாக்குதலில் அலறிய பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்தது. இதனையடுத்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இருப்பினும் கூட எல்லையில் தொடர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்று வருகின்றனர். நம் நாட்டின் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து கண்காணித்து பயங்கரவாதிகளின் ஊடுருவலை முறியடித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டு நம் ராணுவ வீரர்கள் எல்லையில் வேட்டையாடி வருகின்றனர். அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரின் குரோஸ் பகுதியில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதில் ஒருவரின் பெயர் பாகு கான் என்ற சமந்தர் சசா. ஹிஸ்புல் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த இவன்தான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு முக்கிய மாஸ்டர் மைண்ட் ஆவான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த 1995 ஆண்டு முதல் வசித்து வந்த இந்த பாகு கான் பயங்கரவாதிகளை நம் நாட்டுக்குள் நுழைய வழிகாட்டியாக இருந்திருக்கிறான். நம் நாட்டின் எல்லைக்குள் செல்லும் குறுக்கு வழி மற்றும் அங்குள்ள கண்காணிப்பு பற்றி துல்லியமான தகவல்களை அறிந்து வைத்துக் கொண்டு இவன் 100க்கும் அதிகமான ஊடுருவல் முயற்சிகளுக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறான். இதனால் பாகு கானை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஹியூமன் ஜிபிஎஸ் என்று அழைத்தனர். இப்போது நம் நாட்டின் ராணுவ வீரர்கள் பாகு கானின் கதையை முடித்திருக்கின்றனர். குரோஸ் செக்டாரில் நவ்ஷெரா நார் என்ற ஏரியாவில் ஊடுருவ முயன்ற போது அவனது மூச்சை நம் ராணுவ வீரர்கள் நிறுத்தியுள்ளனர். தற்போது அந்த ஏரியாவில் நவ்ஷெரா நார் 4 என்ற பெயரில் ஆபரேஷன் நடந்து வருகிறது. ஏராளமான ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் ராணுவத்துக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் நம் ராணுவ வீரர்கள் 2 பயங்கரவாதிகளை கொன்றனர். அதில் ஒருவர்தான் பாகு கான். நீண்ட காலமாக பாகு கானை தீர்த்து கட்ட நம் ராணுவம் முயன்று வந்தது. ஆனால் நூலிழையில் தப்பித்து வந்த நிலையில் தற்போது நம் ராணுவத்தின் துப்பாக்கி குண்டுக்கு அவன் பலியாகி இருக்கிறான். Subscribe to One India and never miss an update.